15 verse 19. எரேமியா 15ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். Please remember this verse, all of you. எல்லாரும் இந்த வார்த்தையை தயவு செய்து நினைவிலே வைத்துக் கொள்ளுங்கள். If you return, you can stand before me, says the Lord. நீ திரும்பினால் நான் உன்னை திரும்ப சீர்படுத்துவேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். And you can stand before me. என் முகத்துக்கு முன்பாக நிலைத்திருப்பாய். That's the first thing. இதுதான் முதலாவது காரியம். You must learn to stand before God. நாம் எப்பொழுதுமே தேவனுக்கு முன்பாக நிற்க கற்றுக்கொள்ள வேண்டும். பிறகு the next thing, அடுத்த காரியம், you must get rid of all the worthless words from your mouth. நீ தீப்பாதனதினின்று வெளியேறப்பட்டதை பிரித்து எடுத்தால், பிரயோஜனம் இல்லாததை பிரித்து எடுத்தால், in our mind so many thoughts will come as to what we should talk. நாம் என்ன பேச வேண்டும் என்று நம்முடைய மனதிலே பல கருத்துக்கள் தோன்றலாம். Somebody gets angry with me, யாரோ என் மீது கோபப்படுகிறார், and in my mind immediately certain thoughts can come to speak to him like this. இப்படித்தான் அவரிடத்திலே பேசு என்று சொல்லி என்னுடைய மனது பல ஆலோசனைகளை சொல்லும். That is a worthless word. அது பிரயோஜனம் இல்லாத வார்த்தை, தீர்ப்பான வார்த்தைகள். Throw it away. அதை தூக்கி எறிந்து விடுங்கள். Because I am standing before God now. என்றால் நான் இப்பொழுது தேவனுக்கு முன்பாக நிற்கிறேன். I have to stand before God. நான் தேவனுக்கு முன்பாக நிற்க வேண்டும். Like I tell married couples, நான் திருமணமான தம்பதிகளுக்கு சொல்வது போல, Jesus said, if two are there, I am in the midst of them. நீங்கள் ரெண்டு பேர் ஒன்றாக இருந்தால் நான் உங்கள் மத்தியிலே இருக்கிறேன் என்று சொல்கிறார். So I tell them, whenever you speak to your wife, remember Jesus is standing there. அவை மனைவியிடத்திலே பார்த்து சொல்கிறேன், எப்பொழுதெல்லாம் நீங்கள் பேசுகிறீர்களோ இயேசு உங்களுக்கும் கணவருக்கும் இடையில் நிற்கிறார் என்று எண்ணிக்கொள்ளுங்கள். Whenever you speak to your husband, remember Jesus is standing there. கணவனிடத்திலே பேசும் பொழுதெல்லாம் நடுவில் இயேசு இருக்கிறார். Never forget that. அது ஒரு காலம் மறந்து போக வேண்டாம். When you speak to your wife, Jesus is there. கணவன் மனைவியிடத்திலே பேசும்பொழுது இயேசு நடுவில் இருக்கிறார். When you speak to your husband, Jesus is there. கணவனிடத்திலே பேசும்பொழுது இயேசு நடுவில் இருக்கிறார். You can't see him, but he's there. அவரை பார்க்க முடியாது, ஆனால் அங்கே இருக்கிறார். It will completely change the way you speak to each other at home. இந்த விதத்திலே நீங்கள் எண்ணி பார்த்தால் ஒருவரோடு பேசுகிற முறை முற்றிலுமாய் வித்தியாசமாய் மாறிவிடும். That's what the Lord says, you stand before me. ஆகவே தான் தேவன் சொல்கிறார், எனக்கு முன்பாக நீ நில். And when you stand before me, all the worthless words that come into your mouth, throw it away. என்னுடைய பிரசன்னத்துக்கு முன்பாக நிற்கும் பொழுது பிரயோஜனம் இல்லாத தீப்பான வார்த்தைகளை எல்லாம் தூக்கி எறிந்து விடு. Keep only the precious words that come. வெளியேறப்பட்ட வார்த்தைகளை மட்டும் வைத்துக்கொள். Precious words are the words that come out of love. வெளியேறப்பட்ட வார்த்தைகள் அன்பின் நிமித்தமாய் வரக்கூடிய வார்த்தைகள். And speak that. அதை பேசு. Get rid of all the other words. மற்ற வார்த்தைகள் எல்லாம் தள்ளி போடு. If you do that, here is a promise from God for every one of you. அப்படி நீங்கள் செய்வீர்கள் என்று சொன்னால் உங்கள் ஒவ்வொருவருக்கும் தேவனுடைய வாக்குத்தத்தம் இதோ இருக்கிறது. 19ஆம் வசனம். You will become my mouth. என்னுடைய வாய் போல் இருப்பாய். 19ஆம் வசனம் மத்தியின் பகுதி. Think of that, becoming God's mouth. நீங்கள் தேவனுடைய வாயை போல மாறுவது என்பது என்றால் என்ன என்று எண்ணி பாருங்கள். I remember when I read that. நான் இதை கேட்ட பொழுது நான் ஞாபகம் வருகிறது, oh God, I am willing to pay any price. I want to be your mouth. ஆண்டவரே, உம்முடைய வாயாய் இருப்பதற்கு எவ்வளவு விலை கரைய வேண்டுமானாலும் நான் செலுத்துகிறேன் என்று சொன்னேன். In the Old Testament it was only for few people like Jeremiah. பழைய ஏற்பாட்டு காலத்தில் எரேமியாவை போல ஒரு சிலருக்கு மட்டுமே இந்த காரியம் பொருந்தும். But I showed you 1 Corinthians 14, you can all prophesy now. ஆனால் 1 கொரிந்தியர் 14ஆம் அதிகாரத்திலே நான் சொன்னது என்னவென்றால் நீங்கள் எல்லாரும் தீர்க்கதரிசனம் சொல்லலாம். Not to puff you up as if you are a big person. நான் ஒரு பெரிய ஆள் என்பதை காண்பிக்கும்படியாக அல்ல. I look at prophecy like washing people's feet. தீர்க்கதரிசன வரத்தை நான் எப்படி பார்க்கிறேன் என்று சொன்னால் மக்களுடைய பாதங்களை கழுவக்கூடிய ஒரு பணியாக பார்க்கிறேன். Somebody's feet is dirty and I take some water to wash off the dirt. யாரோருடைய கால் அழுக்காக இருக்கிறது, கொஞ்சம் தண்ணீர் எடுத்து ஊற்றி அவருடைய காலை கழுவுகிறேன். That is the correct spirit of prophecy. இதுதான் தீர்க்கதரிசன ஆவியினுடைய சரியான ஒரு ஆவி. Not to stand up there like some big man. நான் ஏதோ பெரிய ஆள் என்பது போல நான் நின்று காண்பிப்பதல்ல. Just seek, say, Lord, give me the spirit of washing people's feet. ஆண்டவரே, மக்களுடைய பாதங்களை கழுவக்கூடிய அந்த ஆவி எனக்கு தாரும். Do you know what it says about Jesus when he washed their feet? இயேசு ஜனங்களுடைய சீஷருடைய பாதங்களை கழுவும் பொழுது இயேசுவை பற்றி என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? Do you know which chapter in the Bible it is written about Jesus washing the feet? இயேசு சீஷருடைய பாதங்களை கழுவுகிறதை குறித்து எந்த அதிகாரத்தில் எழுதப்பட்டிருக்கிறது? It is also what the world calls an unlucky number. இந்த உலகமானது அன்லக்கி நம்பர், துரதிர்ஷ்டவசமான நம்பர் என்று சொல்லுகிறதே, அது அந்த நம்பர்ல தான் இருக்கிறது. John chapter 13. யோவான் 13ஆம் அதிகாரம். And that is the chapter where he talks about washing the feet in verse 5. உலகம் ராசி இல்லாத நம்பர் என்று சொல்லுகிற அந்த 13ஆம் அதிகாரம் யோவானிலே நாம் அந்த வசனத்தை வாசிக்கிறோம். 5ஆம் வசனம். Yeah, where he poured water and washed their feet. அவர் தண்ணீரை வார்த்து சீஷருடைய கால்களை கழுவினார். But see how that chapter begins in the first verse. ஆனால் இந்த அதிகாரமானது முதல் வசனத்தில் எப்படி ஆரம்பிக்கிறது என்று பாருங்கள். That is why he washed their feet. ஆகவே தான் அவர் ஜனங்களுடைய கால்களை கழுவினார்.
Jesus knew he's going to leave the world soon. சீக்கிரமாக இந்த உலகத்தை விட்டு போக முடியாது, பரத்துக்கு போக முடியாத நேரம் வந்தது என்று அறிந்திருக்கிறார். பிதாவிடத்துக்கு போகிறார். I want to tell you, all of us also, we are not going to live in this world very long. We are going to go away. உங்கள் எல்லாருக்கும் நான் சொல்லுகிறேன், நாம் அதிக நாட்கள் இந்த உலகத்தில் வாழப் போவதில்லை. நாம் எல்லாரும் தேவனிடத்தில் போக போகிறோம். And before we go away, நாம் போவதற்கு முன்பதாக let us do what Jesus did. இயேசு என்ன செய்தாரோ அதை நாம் செய்வோம். He loved his own, verse 1, which are in the world, and he loved them to the end. தம்முடையவர்களிடத்தில் அன்பு வைத்தபடியே முடிவு பரியந்தமும் அவர்களிடத்தில் அன்பு வைத்தார் என்று யோவான் 13ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். 1ஆம் வசனம். If all of you seek to do that in your life, உங்களுடைய எல்லாருடைய வாழ்க்கையிலும் இப்படி நீங்கள் செய்ய முயற்சிப்பீர்களானால் எண்ணி பாருங்கள் எப்படி இருக்கும். Lord, I don't know how long I live in this world. ஆண்டவரே, இந்த உலகத்திலே நான் எவ்வளவு காலம் வாழப் போகிறேன் என்று எனக்கு தெரியவில்லை. 10 years, 10 ஆண்டுகளா, 50 years, 15 ஆண்டுகளா, I don't know. எனக்கு தெரியாது ஆண்டவரே. But before I go and go to the Father, I want to love my fellow believers unto the end. என்னுடைய பிதாவினிடத்திற்கு போவதற்கு முன்பதாக என்னுடைய சக விசுவாசிகளை முடிவு பரியந்தம் நான் நேசிக்க போகிறேன் ஆண்டவரே. And because he had that type of love, he took the bucket and started washing the feet. இப்படிப்பட்ட அன்பு இயேசுக்கு இருந்தபடினாலே அவர் ஒரு பாத்திரத்திலே தண்ணீர் எடுத்து சீஷருடைய பாதங்களை கழுவுகிறார். That is the spirit we must have. இப்படிப்பட்ட ஆவியை தான் நாம் கொண்டிருக்க வேண்டும். That is the church we must build in all over Tamil Nadu. தமிழ்நாடு முழுவதுமாக இப்படிப்பட்ட சபைகளை தான் நாம் கட்ட வேண்டும். That when other people look at CFC, they should not say, oh, what great preachers. No, they must say, what love these people have for one another. CFC சபையை மற்றவர்கள் பார்க்கும் பொழுது என்ன அருமையான பிரசங்கியார்கள் இருக்கிறார் என்று சொல்வதல்ல, ஆனால் எவ்வளவு அதிகமாய் எல்லாரும் ஒருவர் நேசிக்கிறார்கள் என்று சொல்ல வேண்டும். You are a good elder brother if you have built a church like that. இப்படிப்பட்ட ஒரு சபையை நீங்கள் கட்டியிருக்கிறீர்கள் என்று சொன்னால் நீங்கள் நல்ல ஒரு மூப்பர். There may be many weaknesses in the brothers and sisters in your church. உங்களுடைய சபையில் இருக்கக்கூடிய சகோதர சகோதரிகளுக்கு பல்விதமான பலவீனங்கள் இருக்கலாம். But teach them to love before they depart this world. ஆனால் இந்த உலகத்தை விட்டு கடந்து போவதற்கு முன்பதாக அவர்களுக்கு அன்பை கற்றுக் கொடுத்து விடுங்கள். You know how it is in the world. இந்த உலகத்தில் எப்படி இருக்கிறது தெரியுமா? They are only interested in making money. அவளுடைய விருப்பமெல்லாம் பணம் சம்பாதிக்க வேண்டும். I was going down the road yesterday. இன்றைக்கு நான் சாலை வழியாக காரில் வந்து கொண்டிருந்தேன். And I was looking all the shops. அங்க இருக்கக்கூடிய கடைகள் எல்லாம் ஒன்றாய் பார்த்தேன். Every shop. ஒவ்வொரு கடையும். Oh, they are only interested in making money. ஒவ்வொரு கடையினுடைய நோக்கம் பணம் சம்பாதிக்க வேண்டும். Barber shop, they want to make money. முடி திருத்தும் சலூன் பணம் சம்பாதிக்க வேண்டும். Every shop. ஒவ்வொரு கடையும். Why are they keeping the shop there? ஏன் அங்கே கடையை வைத்திருக்கிறார்கள்? Only to make money. பணம் சம்பாதிக்க வேண்டும். And then you go and you say, doctor. அதுக்கப்புறம் அப்படியே வந்து பார்த்தா போர்ட்ல கிளினிக், மருத்துவர், இன்னார் டாக்டர். I hope at least he is interested in helping the poor people. குறைந்தபட்சம் இவராவது ஜனங்களுக்கு, ஏழை மக்களுக்கு உதவி செய்யக்கூடிய ஒரு நபராக இருப்பார் என்று சொல்லி அங்கே போகிறேன். No, he is also interested in making money. அங்கேயும் பார்த்தாலும் அவரும் பணம் சம்பாதிப்பது தான் குறியா இருக்கிறார். After some time you come to church. அதுக்கு பிறகு அப்படியே வந்து பார்த்தா ஒரு சபை கட்டிடம். At least these people will want to serve people. குறைந்தபட்சம் இவர்களாவது மக்களுக்கு பணிவிடை செய்வார்களா? You go inside there. உள்ளே போய் பார்த்தால் they want your money. அங்கேயும் உங்களுடைய பணம் அவர்களுக்கு தேவை. Everything down the street is money. Church is also for money. இப்படி சாலையோரம் இருக்கக்கூடிய ஒவ்வொரு கடையும் பார்த்தால் பணம். சபை என்று பார்த்தால் அங்கேயும் பணம் வசூலிக்கிறார்கள். And then CFC meeting hall. அப்படியே நேரா நடந்து போனால் ஒரு CFC சபை கட்டடம். There people must see, here are people who want to love us and serve us and wash our feet. இங்கேயாவது நம்மை நேசிக்கும்படியாக, நம்முடைய பாதங்களை கழுவும்படியாக, நமக்கு பணிவிடை செய்யும்படியாக மக்கள் இருக்கிறார்களே என்று காண வேண்டும். They are not serving for money. இவர்கள் பணத்துக்காக அவர் ஊழியம் செய்யவில்லை. They don't want our money. இவர்களுக்கு நம்முடைய பணம் தேவையில்லை. They want the honor of washing our feet. நம்முடைய பாதங்களை கழுவக்கூடிய கனம் அவர்களுக்கு தேவை. My dear brothers, build a church like that. நர்மையான சகோதரர்களே, இப்படிப்பட்ட சபையை கட்டுங்கள். Not one or two people in your church. Everybody in your church must be like that. இந்த உங்களுடைய சபையில் இருக்கக்கூடிய ஒருவர் இருவர் அல்ல, உங்கள் சபையில் இருக்கக்கூடிய எல்லாரும் அப்படி இருக்க வேண்டும். How many bulbs there are here? All of them are burning. இங்கே பாருங்கள், எத்தனை மின் விளக்குகள் எல்லாமே எரிந்து கொண்டிருக்கிறது. What's use just one or two burning here? ஏதோ 2 பல்பு மட்டும் எரிந்து கொண்டிருந்தால் எப்படி இருக்கும்? Our CFC church must be like this. நம்முடைய CFC சபை இப்படி தான் இருக்க வேண்டும். Not even one fused bulb. ஒரு ஃபியூஸான பல்பு கூட இல்லை, எல்லாம் நன்றாக எரிந்து கொண்டிருக்கிறது. Imagine if you have a church like this. இப்படிப்பட்ட ஒரு சபையாய் நீங்கள் இருப்பீர்கள் என்று சொன்னால் கற்பனை செய்து பாருங்கள். Everybody wants to love. ஒவ்வொருவரும் நேசிக்கும்படியாக விரும்புகிறார்கள். 4 elder brothers here, they are also shining brightly. 4 மூப்பர்கள் இருக்கிறார்கள், அவர்களும் பிரகாசமாய் எரிந்து கொண்டிருக்கிறார்கள். All the young ones, everybody is shining brightly. அங்கே பாருங்கள், வாலிபர்கள் அவர்களும் எல்லாம் பிரகாசித்துக் கொண்டிருக்கிறார்கள். What a wonderful church that is. என்ன அருமையான ஒரு சபை அப்படி.
That is how we must be. இப்படித்தான் நாம் இருக்க வேண்டும். And in that love we must seek to give a word to encourage people. இந்த அன்பிலே நாம் மற்றவர்களை உற்சாகப்படுத்தும்படியாக ஒரு வார்த்தையை கொடுக்கலா இருக்க வேண்டும். Be God's mouth. தேவனுடைய வாயை போல் இருந்து விடுங்கள். This must be our longing. இதுதான் நம்முடைய வாஞ்சையா இருக்க வேண்டும். Turn with me to Lamentations. புலம்பலின் புத்தகம். Do you children know where Lamentations is? பிள்ளைகளே உங்களுக்கு தெரியுமா புலம்பல் புத்தகம் எங்கே இருக்குது என்று? All of you older people, do you older people know where Lamentations? பிள்ளைகளை விட்டு விடுங்கள். பெரியவர்களே உங்களுக்கு தெரியுமா புலம்பலின் புத்தகம் எங்கே இருக்குது என்று? Isaiah, Jeremiah, Lamentations. ஏசாயா, எரேமியாவின் புலம்பல். That is after the middle of Psalms, Proverbs, after all that. பைபிள் நடுவிலே சங்கீதம், நீதிமொழிகள் அதற்கு பிறகு வருகிறது. Isaiah, Jeremiah, then Lamentations. ஏசாயா, எரேமியா, புலம்பல். Okay, Lamentations in chapter 4. புலம்பல் 4ஆம் அதிகாரம். Here in Lamentations in chapter 4 and verse 1. புலம்பல் 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் and 2. 1-2 வசனங்கள். See, Jeremiah was looking at the condition of the people in Israel. எரேமியா இஸ்ரவேல் ஜனங்களுடைய நிலைமையை நோக்கி பார்க்கிறார். Jeremiah wrote this book called Lamentations. இந்த புலம்பலின் புத்தகத்தை எழுதினவர் எரேமியா. It's called Lamentations because Jeremiah was weeping over the poor condition of the people in Israel. இஸ்ரவேல் மக்களுடைய பரிதாபமான நிலைமையை பார்த்து எரேமியா புலம்பி அழுகிறார். ஆகவே தான் இந்த புத்தகத்துக்கு புலம்பல் என்று பெயர் வந்தது. What is he crying about? எதற்காக அவர் அழுகிறார்? He is not crying that the people have become poor, they don't have enough food. ஐயோ ஜனங்கள் ஏழையாகி விட்டார்களே, போதுமான சாப்பாடு அவர்களுக்கு இல்லை என்று அழவில்லை. They were all quite rich. அவர்களெல்லாம் அந்த விஷயத்திலே பணக்காரர்கள். But spiritually, ஆவிக்குரிய ரீதியிலே they were dead. அவர்கள் மரித்தவர்களாய் இருந்தார்கள். And he thinks of the early days in the times of Joshua. யோசுவாவின் நாட்களாகிய Israel was. யோசுவாவின் நாட்களிலே இஸ்ரவேல் தேசம் மிகுந்த வல்லமையான தேசமாக இருந்தது என்று அவர் எண்ணி பார்க்கிறார். He's thinking of that. அதை எண்ணி பார்க்கிறார். Oh, how powerful that was 800-900 years ago. 800-900 ஆண்டுகள் முன்பதாக இஸ்ரவேல் தேசம் எவ்வளவு வல்லமையுள்ள தேசமாக இருந்தது. How pathetic it is. இப்பொழுது எவ்வளவு பரிதாபமாய் மாறிவிட்டது. He didn't criticize, he was lamenting. That's why it's called Lamentation. அவர் இங்கே குறை சொல்லவில்லை, புலம்புகிறார். ஆகவே தான் புலம்பல் என்ற புத்தகம் பேர் கொடுக்கப்பட்டிருக்கிறது. What is he saying here? Chapter 4 verse 1. 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் என்ன சொல்கிறார்? How dark the gold has become, how the pure gold has changed. பொன் எப்படி மங்கி விட்டது, பசும்பொன் எப்படி மாறி விட்டது. These valuable stones are now being thrown in the street like useless stones. இந்த பரிசுத்த ஸ்தலத்தினுடைய கற்கள் சகல வீதிகளின் முனையிலும் தூக்கி எறியப்பட்டு விட்டதே. And the precious sons of Zion, once they were like fine gold, now they have become like ordinary mud pots. ஐயோ, தங்கத்துக்கு ஒப்பான விலையேறப்பெற்ற சியோன் குமாரர் இப்பொழுது சாதாரண மண் பாண்டமாய் எண்ணப்படுகிறார்களே. Imagine what is the difference between a golden vessel and a mud pot? ஒரு தங்கத்தினால் செய்யப்பட்ட ஒரு பாத்திரத்திற்கும் மண்ணினால் செய்யப்பட்ட பாத்திரத்துக்கும் எவ்வளவு வித்தியாசம் பார்த்தீர்களா? This is once upon a time these people of Israel were like golden vessels. ஒரு காலத்திலே இஸ்ரவேல் மக்கள் தங்க பாத்திரமாக இருந்தார்கள். Really valuable. உண்மையாலுமே அவர்கள் விலையேறப்பட்டவர்களாக இருந்தார்கள். Now they become like mud pots. இப்பொழுதோ மண்ணினால் செய்யப்பட்ட ஒரு பானையை போல மாறிவிட்டார்கள். That has happened in many churches. அநேக சபைகளிலே இப்படி நடந்திருக்கிறது. And don't ever say it will never happen to us. நமக்கு ஒரு காலம் இப்படி நடக்காது என்று சொல்ல வேண்டாம். It's good to humble ourselves and say, Lord, if we are not watchful and humble, same thing will happen to us. ஆண்டவரே, நாங்கள் தாழ்மை இல்லாதவர்களாய் விழிப்பில்லாதவர்களாய் இருந்தால் இதே காரியம் எங்களுக்கும் நடக்கும் என்று சொல்ல வேண்டும். We have seen some tremendous times of revival in CFC churches. CFC சபைகளிலே பெரிய எழுப்புதலின் நாட்களை நாம் பார்த்திருக்கிறோம். Some of you know, even in the early days in Tamil Nadu. தமிழ்நாட்டில் ஆரம்ப காலத்திலே நீங்களும் அறிந்திருக்கிறீர்கள் உங்களிலே சிலர். We were very despised by many people. ஆனால் அந்த நாட்களிலே பலர் நம்மை அலட்சியமாய் அற்பமாய் எண்ணினார்கள். But we remained faithful. ஆனால் அப்பொழுது உண்மையுள்ளவராய் இருந்தோம். Many of us were poor. நம்மிலே அநேகர் ஏழைகளாய் இருந்தோம். But we loved the Lord. ஆனால் தேவனை நேசித்தோம். Money was not the important thing for us. நமக்கு பிரதானமான காரியம் பணம் அல்ல. But we wanted to live for God. ஆனால் தேவனுக்கென்று வாழ விரும்பினோம். And God little by little added to us those who really wanted to live a godly life. உண்மையாலுமே தேவபக்தியாய் வாழ விரும்புகிறவர்களை தேவன் கொஞ்சம் கொஞ்சமாக நம்மோடு கூட சேர்த்து கொண்டே வந்தார். Think back to your own life, my brother, sister. என் சகோதரனே, சகோதரியே, உங்களுடைய சொந்த வாழ்க்கையை பின்னிட்டு திரும்பி பாருங்கள். Some of you who came to the church 20 years ago, 25 years ago. சிலர் சபைக்கு 20 ஆண்டுகள் முன்பதாக 25 ஆண்டுகள் முன்பதாக வந்தீர்கள்.
Do you have the same passion for holiness? பரிசுத்தத்திற்கு அதே தாவல் அன்றைக்கு இருந்தது போல அதே தாகம் ஆவல் இன்றைக்கும் இருக்கிறதா? Do you have the same longing for fellowship with others like you had at the beginning? ஆரம்பத்தில் இருந்தது போல ஐக்கியத்தின் மேல் இருந்த வாஞ்சை போல இன்றைக்கும் ஐக்கியத்தின் மேல் உங்களுக்கு வாஞ்சை இருக்கிறதா? Those days you were willing to suffer anything for the Lord's sake. அன்றைக்கு நீங்கள் ஆண்டவருக்காக எதையுமே இழக்க தயாராக இருந்தீர்கள். You're willing to take leave from your work in order to go for a conference. ஒரு கான்ஃபரன்ஸ் போவதற்கு எவ்வளவு வேண்டுமானாலும் லீவ் எடுப்பதற்கு தயாராக இருந்தீர்கள். Many people were willing to take leave without pay even for 2-3 days. 2-3 நாட்கள் சம்பளமில்லாத விடுப்பு எடுத்துக்கொண்டு எவ்வளவு பேர் வந்தார்கள். To show that God is more important than money. பணத்தை காட்டிலும் எனக்கு தேவன் தான் முக்கியம் என்பதை காண்பிக்கும்படியாக. How is it today? இன்றைக்கு எப்படி இருக்கிறது பிரியமானவர்களே? You know. உங்களுக்கே தெரியும். Has the gold vessel become like a mud pot? தங்கத்திற்கொப்பான பாத்திரமானது இப்பொழுது மண் பாத்திரமாக மாறிவிட்டதா? What about your local church? உடைய ஸ்தல சபை எப்படி இருக்கிறது? Was it like a golden vessel once? Has it become like a mud pot now? ஒரு காலத்திலே தங்க பாத்திரமாக இருந்தது இப்பொழுது மண் பாத்திரமாக மாறிவிட்டதா? What about your home? உடைய குடும்பம் எப்படி இருக்கிறது? Some of your homes, maybe your married life was much better 20 years ago than it is today. ஒரு சிலருடைய குடும்பங்கள் திருமணமான பொழுது 20 ஆண்டுக்கு முன்பதாக நன்றாக இருந்தது, இப்பொழுது அப்படி இல்லை. We need to repent. நாம் மனம் திரும்ப வேண்டும். If the gold vessel becomes like a mud pot, தங்க பாத்திரமானது இப்பொழுது மங்கி ஒரு மண் பாத்திரமாக மாறிவிட்டது என்றால், is all hope lost? எல்லா நம்பிக்கையும் இழந்து விட்டதா? No. இல்லை. Now I'll tell you how the mud pot can again become a golden vessel. இப்பொழுது எப்படி அந்த மண் பாத்திரம் மீண்டுமாக தங்க பாத்திரமாய் மாற முடியும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். Turn to 2 Timothy and chapter 2 தீமோத்தேயு chapter 2. 2ஆம் அதிகாரம். 2 Timothy chapter 2. 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம். Here we read in verse 20. 20ஆம் வசனம். In a large house there are not only vessels of gold and silver, but also vessels of wood and earth, some to honor, some to dishonor. ஒரு பெரிய வீட்டிலே பொன்னும் வெள்ளியுமான பாத்திரங்களும் அல்லாமல் மரமும் மண்ணுமான பாத்திரங்களும் உண்டு, அவைகளில் சில கனத்திற்கும் சில கனவீனத்திற்குமானவைகள். You know, there are some rich people who will have some golden and silver vessels in their house which they keep under lock and key. சில பணக்கார வீடுகளிலே போனால் அவர்கள் பீரோவிலே தங்க டம்ளர் அதை பூட்டி வைத்திருப்பார்கள், தங்க பாத்திரம். And then there are some wooden packing cases and earthen pots which they are just lying outside. சில மண் பாத்திரம், சில பேக் பண்ணுவதற்கு உள்ளதான மரக்கட்டைகள், அவைகள் எல்லாம் வெளியே கிடக்கும். So it says in a house there are these type of vessels. ஆகவே ஒரு வீட்டிலே இப்படிப்பட்ட பாத்திரங்கள் எல்லாம் இருக்கிறது என்று வாசிக்கிறோம். Now the question is, how can this mud pot become a golden vessel? இப்பொழுது கேள்வி என்னவென்றால், மண் பாத்திரம் எப்படி மீண்டுமாய் தங்க பாத்திரமாய் பொன் பாத்திரமாய் மாற முடியும்? Verse 20 it says the vessels of gold are for honor and the vessels of mud are for dishonor. 20ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம், பொன் பாத்திரம் கனத்துக்குரியது, மண் பாத்திரம் கனவீனத்திற்குரியது. Now how can a vessel of dishonor like a mud pot become a vessel of honor like a golden vessel? கனவீனத்திற்குரிய மண் பாத்திரமானது கனத்துக்குரிய பொற்பாத்திரமா எப்படி மாற முடியும்? And that is what the word of God says in the next verse. இதைத்தான் அடுத்த வசனத்தில் தேவனுடைய வார்த்தை சொல்கிறது. If you cleanse yourself from these things, you can become a vessel for honor. You can become a golden vessel again. ஒருவன் இவைகளை விட்டு தன்னை சுத்திகரித்துக் கொண்டால் அவன் மீண்டுமாய் கனத்துக்குரிய பாத்திரமாய் பொன் பாத்திரமாய் மாற முடியும். Sanctified, useful to the master, prepared for every good work. பரிசுத்தமாக்கப்பட்டதும் எஜமானுக்கு உபயோகமானதும் எந்த நற்கிரியும் செய்ய ஆயத்தமாக்கப்பட்ட பாத்திரம். If some of you feel that you have backslidden from your original love for the Lord, தேவனுக்கென்று ஆதியிலே இருந்த அன்பில் இருந்து நீங்கள் பின்வாங்கி விட்டீர்கள் என்று சொல்லி சிலர் உணர்ந்தால், and if you have backslidden from your passionate desire to follow Jesus, இயேசுவை பின்பற்ற வேண்டுமே என்றதான அந்த அதிகமான ஆவல் அபிலாஷிலிருந்து பின்வாங்கி விட்டீர்களானால், then this is what you must start doing. இதைத்தான் நீங்கள் செய்ய ஆரம்பிக்க வேண்டும். You must cleanse yourself. உங்களை நீங்களே சுத்திகரிக்க வேண்டும். Don't look at the faults of other people. மற்றவருடைய குறைகளை நீங்கள் பார்க்கலாம் இருக்க வேண்டாம். Cleanse yourself. நீங்களே சுத்திகரித்துக் கொள்ளுங்கள். From everything that you see in your life which is not like Jesus Christ. இயேசு கிறிஸ்துவுக்கு ஒப்பில்லாத எந்த ஒரு காரியத்தை உங்கள் வாழ்க்கையிலே பார்க்கிறீர்களோ அவைகளை விட்டு உங்களை சுத்திகரித்துக் கொள்ளுங்கள். I have been doing that in my life for many years now. அநேக ஆண்டுகளாக நான் இதை என் வாழ்க்கையில் செய்து வருகிறேன். Even now I am doing it. இப்பொழுதுமாய் நான் அதை செய்கிறேன். Every day. ஒவ்வொரு நாளும் I say, Lord Jesus, I have not yet become like you. ஆண்டவராகிய இயேசுவே, இன்னுமாய் நான் உம்மை போல மாறவில்லை. A lot of people respect me a lot.
அநேக மக்கள் என்னை அதிகமாக மதிக்கிறார்கள். I am not worried about that. அதை குறித்து எனக்கு கவலை இல்லை, I கரிசனை don't இல்லை. compare myself with them. நான் அவர்களோடு கூட என்னை ஒப்பிட்டு பார்க்க விரும்பவில்லை. I compare myself with you, Lord Jesus. ஆண்டவராக இயேசுவே உம்மோடு கூட என்னை ஒப்பிட்டு பார்க்க விரும்புகிறேன் Every day. ஒவ்வொரு நாளும். And I see so many things that I want to cleanse myself. God shows me. என்னை சுத்திகரிக்க வேண்டிய பல பகுதிகளை தேவன் காண்பித்துக் கொண்டே இருக்கிறார். Then I cleanse myself. அப்பொழுது நான் என்னை சுத்திகரித்துக் கொள்கிறேன். I can become a little better tomorrow than I was today. இன்றைக்கு இருப்பதை காட்டிலும் நாளைக்கு நான் இன்னும் மேன்மையானவனாய் மாற முடியும். If I cleanse myself tomorrow, நாளைக்கு என்னை சுத்திகரித்துக் கொண்டால் the next day I'll be a little better. அதற்கு அடுத்த நாள் இன்னும் மேன்மையானவனாய் மாறுவேன். Like that, little by little I can become more and more like Jesus. இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக சுத்திகரிக்கப்பட்டு இயேசுவை போல மாற முடியும்.